Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றது. அது இருக்கின்ற காரணத்தினால பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்பப்போ வருது. அப்போ இதற்கு எளிமையான தீர்வு நம்ம ஏற்கனவே பல வகையான தெரப்பி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த கேள்வி நிறைய நபர்கள் அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம உடம்பில் முழுமையான ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறணும். காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல மோஷன் கரெக்டாக வெளியே போயிடணும். அது கரெக்டாக வெளியே போயிடுச்சுனாலே மற்ற பிரச்சனைகளே வராது. நிறைய நபர்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் மோஷன் போவதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அப்போ இதற்கு நாம் ஆசனங்கள் நல்ல பலனை தரும், முதிரைகள் நல்ல பலனை தரும். அதோடு சேர்த்து உணவில் ஒழுக்கம், அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பல வகைகள் கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த டயத்துக்கு சாப்பிடக்கூடியதை மாற்றிடாதங்க. காலையில் 8:30 மணிக்குள்ளே சிற்றுண்டி முடிச்சிடணும். மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே மதிய சாப்பாடு சாப்பிட்றணும். இரவு 7:30 மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உணவு முறையை அமைச்சுக்கிடணும். அதே மாதிரி தூக்கம்னு எடுத்துட்டிங்கன்னா இரவு 9:30லேருந்து காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதெல்லாம் நம்ம முதல்ல சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிவிட்டு இப்பொழுது நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஓம்கார மந்திரம், அதனை தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 45 மினிட்ஸ் கழித்து நல்ல பழுத்த வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. முடிந்த அளவு ஹாட் வாட்டரு சாப்பிடுங்க. நிச்சயமாக நம்ம கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் பைல்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் ஓம்கார மந்திரத்தை 6 முறை உச்சரிக்க போகிறோம். அந்த ஓம்னு உச்சரிக்கும் பொழுது, ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து அந்த பிராணன் மேல் நோக்கி வர்ற மாதிரி பாவனை பண்ணி தலைக்கு மேலே இம்முன்னு சொல்லும் பொழுது இதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த அதிர்வலைகளை உணர்வுனால நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறோம். அந்த அதிர்வலைகளை உடல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுறோம். ஓ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க நன்றாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் அதோடைய மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் அனைத்திற்கும் நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுஜி முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரலை மடிச்சுக்கிட்டாங்க.
கட்டை விரல் வந்து மோதிர விரல் வச்சுருக்கோம். 2 ஆள்காட்டி விரலும் சைடில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட வேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுஜி முத்திரை. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே பண்ணாலே போகிறோம். அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுஜி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. பச்சிமோதாசனம் பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி நேராக படுத்துக்கோங்க. முதல்ல படுத்த நிலையில் எப்படி எழுந்து கால் தொடுதாங்கன்னு பார்ப்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நேராக படுத்துக்கோங்க. கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே எழுங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் உடல் பருமனாக உள்ளவங்க படுத்து எழுந்து காலை தொட முடியாது. அவங்க இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க.
மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படி வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், வயிற்று உள்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இந்த ஆசனம் கூட மிகவும் வயதானவர்கள் ஆசனத்துக்கு ட்ரை பண்ண வேண்டாம். முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்க அந்த ஆசனத்துக்கு வேண்டாம். மற்ற முதிரைகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலை எழக்கூடிய நேரம், இரவு படுக்கக்கூடிய நேரம், ஏற்கனவே சொன்னது போல் அதில் ஒரு நியதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். மலச்சிக்கல் இல்லாமலும் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.